என் பிரியமானவனே, உன் வாழ்க்கையின் கஷ்டங்கள், போராட்டங்கள் மற்றும் வேதனைகளை நீ எவ்வளவு அதிகமாக பார்க்கிறாயோ அவ்வளவு அதிகமாக அவை உனக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ அறிவாயா? உன் கவனம் எதில் இருக்கிறதோ அதுதான் உன் வாழ்க்கையில் பெரியதாக மாறும். நீ உன் பிரச்சனைகளைப் பற்றி மட்டுமே சிந்தித்து பேசிக் கொண்டிருக்கும்போது மற்றவர்கள் உன்னை பார்த்து பரிதாபப்படலாம். ஆனால் அந்த பரிதாபம் உன் வேதனையை மீண்டும் அதிகரிக்கவே செய்யும். வேதனை வளர வளர என்னிடம் உனக்குள்ள விசுவாசம் குறையத் தொடங்கும். அங்குதான் உன் கவனம் என்பது மிகவும் முக்கியமானதாக மாறுகிறது. வேதாகமத்தில் உள்ள தானியேலின் வரலாற்றை நினைத்துப்பார். பசியுள்ள சிங்கங்களுக்கு மத்தியில் அவன் ஒரு இரவு முழுவதும் நிம்மதியாக உறங்கினான் என்று வாசிக்கிறோம். தானியேல் சிங்கங்கள் மீது கவனம் செலுத்தியிருந்தால் அவனால் ஒருபோதும் உறங்கியிருக்க முடியாது. அவன் பயந்து நடுங்கி அந்த பள்ளத்தின் ஏதோ ஒரு மூலையில் பதுங்கியிருப்பான். உன் வாழ்க்கையின் கடினமான தருணங்களில் இந்த சித்திரத்தை உன் இதயத்தில் பதித்துக்கொள். அந்த சிங்கக் கெபிக்குள் தானியேல் தன் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு தன்னை எதிர்நோக்கியிருக்கும் மரணத்தையோ சிங்கங்களையோ பார்க்காமல் மேலிருந்து வரும் ஒளியின் ஒரு கதிரையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய கண்கள் சிங்கங்கள் மீது இல்லை, மாறாக தன் தேவன் மீது இருந்தது. உன் கண்கள் கஷ்டங்களிலும் மனவேதனைகளிலும் மட்டுமே நிலைத்திருக்கும்போது நீ அதிக பாரமடைகிறாய். உன் தன்னம்பிக்கையை இழக்கிறாய். ஆனால் அந்த சிங்கங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நீ நோக்கினால் சிங்கங்களின் வாயை அடைக்க என்னால் முடியும் என்பதை நீ உணர்வாய். உன் எதிரிகளை ஒரு நொடியில் அழிக்க என்னால் முடியும். ஆனால் நீ என்னில் விசுவாசித்து இளைப்பாற கற்றுக்கொள்ளவ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தானியேல் உறங்கச் செல்வதற்கு முன்னும் எழுந்த பின்னரும் மேலேயுள்ள என்னை நோக்கி பிரார்த்தித்தது அவன் எனக்கு கீழ்ப்படிந்ததால்தான். உன் உணர்வுகளின்படி அல்ல, மாறாக என் பிரமாணங்களின்படியே நான் செயல்படுகிறேன் என்பதை புரிந்து கொள். நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் என்பது என் மாறாத பிரமாணம். நீ என் வசனத்திற்கு கீழ்ப்படி, அதன் விளைவுகளை என்னிடம் விட்டுவிடு. எனக்கு கீழ்ப்படிவதால் உண்டாகும் எந்த ஒரு பிரச்சனையையும் கையாள என்னால் முடியாது என்று நீ நினைக்கிறாயா? ஒருபோதும் இல்லை. நீ எனக்கு கீழ்ப்படிந்து மற்ற எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டால் உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் உனக்குள் ஒரு பெரிய சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். உன் வாழ்க்கையில் நான் எதை அனுமதித்தாலும் அது ஒரு காரணத்தோடுதான் இருக்கும். அது உனக்கு பிடிக்காவிட்டாலும் அது உன் நன்மைக்காகவே இருக்கும். என் மகனே, உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வோ பாவமோ இருந்தால் என்னை விசுவாசிப்பது உனக்கு கடினமாக இருக்கும். ஏனெனில் பாவம் உனக்குள் இருக்கும் என் வல்லமையை தடுத்துவிடும். எனவே உன் கண்களை பிரச்சனைகளிலிருந்து மாற்றி என்னிடம் திருப்பு. நான் உனக்கு சமாதானத்தை தருவேன்.